தூதுவளை கீரை வத்த குழம்பு. இது வந்து சளி, இருமல், சைனஸ்க்குலாம் த பெஸ்ட் ஹோம் ரெமெடின்னு சொல்லலாம். ஒரு கைப்பிடி தூதுவளை கீரை, 1 ஸ்பூன் சுக்கு பொடி, ஒரு பெரிய பூண்டு பல் உரித்து எடுத்துருக்கிறேன், 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஜீரகம், ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் குட்டி குட்டி நறுக்கி எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி. இப்போ கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இதோட பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு மிளகு, ஜீரகத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸாக நம்ம போட்டு எல்லாமே வதக்கிக்கிறோம். இப்போ வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட், ரொம்ப வதக்க வேணாம். சுக்கு பொடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சதும் நான் தாளிப்புக்கு வந்து 1 ஸ்பூன் வடகம் போட்டிருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்கும். வடகம் பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக நறுக்கிய வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நறுக்கிய 2 தக்காளி இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சளி, சைனஸ், டயபெட்டிஸ்க்குலாம் தி பெஸ்ட் ஹோம் ரெமெடின்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.